ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, நெய் தேவையான அளவு, பாதாம், ஏலக்காய் நுணுக்கியது, கேசரி பவுட்ரு, தேவையான அளவு உப்பு. இப்போது கோதுமை மாவை வெந்நீரில் விட்டு கலக்கணும். அது கூட சர்க்கரையை போட்டு, அப்புறமா அது கூட கேசரி பவுடர் போட்டு கட்டிப்படாமல் கிண்ட போகிறாங்க. இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் பதமான அசோகா ரெடி ஆகும். இதை கோதுமை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது கூட இப்போது ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இப்போது நாங்கள் பாதாம் போட்டுக்கிறோம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப முந்திரி, திராட்சை அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெய் போட்டுக்கோங்க. நெய் போட தான் அல்வா நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் வாயில் போட்டோன்னே கரையும். நம்ம நெய் போட்டுட்டு கிண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த நெய்யும் அந்த மாவும் மிங்கிள் ஆகணும். நல்லா மிங்கிள் ஆகி நம்ம ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸ்லிம்மில் வச்சு தான் பண்ணணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் பாத்திரம் கழுவுவது உங்களால் தான். இப்போது தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா ரெடி. இப்போ சூடாக நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.